சுமார் 160 எபிசோட் மேலுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். கூலிம் மேராயசே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு புக்கெத்துங்கா எக்ஸ்பெடிஷனில் ஸ்ரீ மகா காளிமுனி ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த காளிமுனியில் இந்த ஐயனோட ஃபோட்டோஸ் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இந்தமாரி ஒரு ஃப்ரேமில் ஐயனை எங்கேயும் பார்த்ததில்ல. மிக விசேஷமாக இருக்குது. கபுன் நன்னாஸ் புக்கெத்துங்கா பினாங்கில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் அவுட்டோ சிட்டிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா ஒரு பெரிய தாமான் இருக்கும். அந்த தாமானுக்குள்ளே தான் இந்த ஆலயமே இருக்குது. இந்த ஆலயத்தோட நிர்வாகத்துக்கு அனுமதி கேட்ட பிறகு அவங்களோட பின்னாடி இருக்கிற ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு படி மண் கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய முதல் நம்ம தொடங்கின பயணத்தில் திரு தினேஷ் அவர்களோட கான்ட்ரிபியூஷன் மிக அதிகமாக இருந்துச்சு. அவர் தான் இந்தமாரி சின்ன சின்ன ஆலயங்கள், மறைந்து இருக்கிற ஆலயங்கள்லாம் நம்மளுக்கு உதவி பண்ணி மண் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சுருந்தார். இந்த வேளையில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோ. 628வது ஆலயமாக தாமரா சிம்பாங் உம்பட் பினாங்கில் இருக்கிற அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயம் 628வது இந்த ஆலயம் மிக விசேஷமாக தான் இருக்குது. இந்த ஆலயத்தோட காம்பவுண்ட் பாருங்கள், அவ்வளோ அழகாக பிறரோட கண் படாத அளவுக்கு அழகாக செடிகள்லாம் வச்சு வளர்த்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன தடல் மாரி உருவாக்கி அதில் தான் பூக்குழியை வச்சுருக்காங்க. கோவிலும் பாருங்கள் ரொம்ப கச்சிதமாக ரொம்ப அழகாகவும் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே சிவலிங்கத்தோட வழிபாடு இருக்கிறவாசி சிவலிங்கம் சம்மந்தப்பட்ட உகந்த நாட்கள்லாம் வந்து இங்கே பெரிய விசேஷமாக இருக்குமா. அதுவும் கருமாரி அம்மனோட பூக்குழி நாட்களில் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக இருக்குமா. மக்களும் வந்து திரண்டு வருவாங்களாம். இந்த ஆலயம் வந்து ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ளே அடங்கியிருந்தால் கூட அது தாமான் ஓரத்தில் இருக்கும் போது அங்கே இருக்கிற தாமான் மக்களே வந்து இந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. சில ஆலயங்கள் ரீலொகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது தாமான்குள்ளே. ஸோ அப்போ தான் நம்மளோட மக்கள் நம்மளே ஆலயத்தை வந்து பராமரிச்சிருக்கணும். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அன்னை ஸ்ரீ மகா முத்தாளம்மன் ஆலயம் சிம்பாங் உம்பட் பினாங்கில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். 629வது ஆலயம். இந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அன்னை ரேணுகா தேவி அம்மனோட சிலை வழிபாடு. இவங்க எவ்வளோ பெருசுக்கு எவ்வளோ உயரத்துக்கு இருக்காங்கன்னு நான் அவங்க பக்கத்தில் நின்று காமிக்கிறேன் பாருங்க. நானே எவ்வளோ சின்னோண்டா இருக்கேன், அவங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்காங்கன்னு. உங்களோட குலசாமி ரேணுகா தேவி அம்மாவா, அல்லது முனியாண்டி சாமிங்களா, அல்லது அம்பகத்தூர் காளியம்மனா, பேச்சாயம்மனா, இந்த ஆலயத்தில் குலசாமி வழிபாடும் இந்த இடத்துல வந்து நடத்தலாம். உங்களுக்கு ஏற்ற மாரி பூஜைகளை செய்வாங்க. அதே நேரத்தில் விநாயகர் சாரி கட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த ஆலயத்தில் என்னால் பார்க்க முடிச்சு. அந்த சிலை வடிவம் எதுனாலும் தெரியல. அந்த கோவில்காரங்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இது முன்னால் வச்ச சிலை எதுக்குன்னு தெரியல. யாராச்சும் அதுக்குண்டான இலக்கணம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இந்த கோவிலே ரொம்ப அழகாக, அமைதியாக, சாந்தமாக, நல்ல விசாலமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அம்மனோட வழிபாடில் மிக விசேஷமான விஷயங்களும் இருக்குது. முத்தாளம்மன் உங்களோட குலசாமிங்களா? இவங்களை பாருங்கள், இவங்க தான் அந்த அம்பாள். இந்த கரும் சிலை வடிவில் வர்றதுக்கு முன்னாடி இந்த அம்பாள் வந்து ஒரு சிமெண்ட் சிலையில் இருக்காங்க. அந்த ஆதி அம்மனை இன்னமும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்க தான் இந்த ஆதி அம்மன். இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம்னா, இந்த அம்பாள் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கட்டை ஒன்று இருந்துச்சா. அந்த கட்டையை வச்சு தான் இங்கே வந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க. அந்த கட்டையும் வந்து தேரேறி தான் வருமா. இங்கே இருக்கிற விசேஷ காலகட்டத்தில் அந்த கட்டையை வந்து முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருப்பாங்க. இந்த ஐயா கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கட்டை. இந்த கட்டைக்கே குறைஞ்சது 100 வயசு இருக்குமா. இன்னமும் வச்சு பராமரித்து இதுக்குள்ளே அம்பாள் இருக்காங்க, அம்பாளோட வழிபாட்டில் இருக்காங்க சொல்லிட்டு அதை இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸஸ் பண்ணி நிறைய விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயம் உருவான விஷயங்களும் சரி, இந்த ஆலயத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து பல வரலாறு இருக்குது. அந்த வரலாறுலாம் கோர்த்து வச்சு தான் இந்த ஆலயத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இன்னமும் மக்களுக்கு சார்ந்து இருக்கிற இந்த ஒரு ஆலயத்தில் நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும். அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கிற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்தாலும் தரையில் போட்டு இலை போட்டு தான் சாப்பாடு போடுவாங்களாம். அந்த ஒரு வழக்கம் வச்சு செய்கிறாங்களாம். இதுமாரி விசித்திரமான விஷயம் நம்ம ஊர்லேயும் இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, மக்கள் கலந்துக்க வேண்டியது இருக்குது. அம்பாளோட ஆசீர்வாதத்தோட இந்த ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அதாவது தினேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்த ஆலயத்தை நிர்வாகத்தை பேசி
மண் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சுருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் வரும்போது இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் இந்த அம்பாளோட ஆலயத்துலேருந்து ஒரு மண் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு இன்னொரு பயணத்தோட நம்ம சந்திக்கலாம். இது சந்திரநாத் துரோணாச்சாரியரின் 1008 சாயில் ப்ராஜெக்ட்.